ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக விஷயத்தையும் இப்போ இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணிடுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத கும்ப ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இன்றைக்கான நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது. இன்றைக்கான நாள் ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த நாள். அப்படி என்ன இன்றைக்கி மிக மிக சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி ஜூலையுடைய 29ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இன்றைக்கி ஆடியுடைய 13ஆம் நாள் கிழமை. அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைஞ்ச புதன்கிழமை. இன்றைக்கான புதன்கிழமை அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கான புதன்கிழமை ஆடி மாதத்தில் பௌர்ணமியானது வந்திருக்கு. இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது. ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான ஸ்பெஷல் பௌர்ணமியான இன்றைய நாளில் பிரபஞ்சத்தில் பேராற்றலானது நிறைந்திருக்கும். இந்த பேராற்றல் நிறைந்த நாளில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களிடையே சக்திகள் அதிகமாக இருக்கும். இது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்கும். அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கும்பமில் பிறந்த ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு இன்றைய பௌர்ணமியிலிருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சிறப்பான ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இன்றைய நாள் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு நல்ல தலையெழுத்த மாற்றும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பரிகாரத்தை செய்யாமல் இருக்காதீங்க. ஸோ உங்கள் ராசிக்கு பரிகாரமும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ பரிகாரம் பலன்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்து பயன்பெறுங்க. முதல்ல உங்கள் ராசிக்கு இன்றைய இந்த சக்தி வாய்ந்த ஆடி பௌர்ணமியில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பரிகாரம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கும்பராசி அவிட்ட 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உழைப்பையும் முயற்சியும் மூலதானமாக கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய இன்றைய இந்த ஆடி பௌர்ணமியானது திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். மெயினாக பௌர்ணமி தொடக்கத்தில் ரத்தகாரகன் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வேலை பளு ஆட்டோமேட்டிக்காக கூடும். உழைப்புக்கேற்ற ஆதாயம் இல்லை என்ற வருத்தம் மேலோங்கும். திடீரென சிலருக்கு உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உடன் இருப்பவர்களோடு ஒற்றுமையற்ற நிலையானது உண்டாகும். சிலருக்கெல்லாம் உடல்நிலையில் சிறு பாதிப்பு தோன்றி விலகும். அதுவும் இன்றைக்கி பௌர்ணமி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செல்லக்கூடிய செவ்வாயால் மனக்குழப்பங்கிறது அடைவீங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற சிந்தனைகள் மேலோங்கும், அதையும் அவாய்ட் பண்ணுங்கள். குடும்பத்தில் கூட ஒற்றுமை என்பது இல்லாமல் போகும். அதனால் இந்த பௌர்ணமியில் புதன் சத்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தேவைக்கேற்ற பணம் கூட வரும். நெருக்கடியை ஏற்படுத்தி வந்த கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீங்க. குடும்பத்தினருடைய தேவையை நிறைவேற்றுவீங்க. வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். புதிய பொருட்கள் சேரும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். மெயினாக திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும். சப்தமஸ்தானத்தில் கூட பௌர்ணமியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிர்ப்பாளினர் விஷயத்தில் ஓரடி விலகி இருப்பது நன்மை உண்டாக்கும். குடும்பத்தினருடைய ஆலோசனைகளை உங்களை பாதுகாப்போம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். விவசாயிகளுக்கு விளைச்சலில் கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய பிற்பகுதி நன்மையாகவே இருக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பௌர்ணமி பலன்கள். இதற்கேற்ப நடந்து இனி பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு சதயமில் பிறந்த கும்ப ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. லட்சியத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். ஜென்ம ராசிக்குள்ள ராகு சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் திட்டமிடுவது இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஆதாயமே உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களாக நினைத்து பழகியவர்களே உங்களுக்கு எதிராக மாறுவாங்க. குடும்பத்தில் நிம்மதி என்பது இல்லாமல் போகும். கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் தோன்றி மறையும். அதோடு இந்த நேரத்தில் ராசிநாதன் சனி வக்ரம் அடைந்திருப்பதால் 7.5 சனியின் பாதிப்பு இனி விலகும். ஆரோக்கியமானது உங்களுக்கு மேம்படும். திடீர் வாய்ப்புகள் திடீரென உங்களுக்கு தேடி வரும். மனதில் இருந்த பயம் உங்களுக்கு போகும். சத்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இன்றைய பௌர்ணமி வரை அஸ்தமனம் அடைந்திருக்கிறதுனால எதிர்ப்பு நோய் நொடி
பிரச்சனை, பம்பு, வழக்கு என்பதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஆத்மகாரகன் சூரியன் சஞ்சாரம் இந்த பௌர்ணமி முழுவதும் சாதகமாக இருப்பதால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். எடுத்த வேலைகள் முடித்துவிடக்கூடிய நிலை உண்டாகும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க. இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும். பௌர்ணமியுடைய முற்பகுதியில் முடிந்தவரை எதிர்ப்பாளினர் விஷயத்தில் ஒரு அடி விலகி இருப்பது உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். கௌரவத்தை ஏற்படுத்தும். பெண்கள் குடும்பத்தினர் ஆலோசனை இல்லாமல் எந்த வேலையிலும் ஈடுபட வேண்டாம். நண்பர்களிடம் கொஞ்சம் விலகியே இருப்பது நன்மையாகும். வயதானவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். ஆரோக்கியம் சீராகும். பணியாளர்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். விவசாயிகளுக்கு உழைப்பு அதிகரிக்கும். மாணவர்கள் தவறான நட்புகளை விட்டு விலகுவது நன்மையாகும். அதனால் உங்கள் நட்சத்திரக்காரங்க இந்த மாதிரி இருக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்ப ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நாளை என்ன நடக்கும் என்பதை இன்றே உணர்ந்திடக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். ஞானகாரகன் குரு இன்னைக்கு அஸ்தமனம் அடைந்திருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், செயல்களில் தடுமாற்றம் இருக்கும். உங்கள் புத்திசாலித்தனம் தடைப்படும். யோசிக்காமல் சில வேலைகளை எடுத்து அதனால் சங்கடத்திற்கு ஆளாவீங்க. களத்திரக்காரகன் சுக்கிரன் இன்னைக்கு பௌர்ணமி வரை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மனதில் சஞ்சலமும் சபலமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் செல்வாக்கு அந்தஸ்தில் குறைவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் முடிந்தவரை எதிர்ப்பாளரை விட்டு ஒதுங்கி இருப்பது உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். புதிதாக அறிமுகமாகக்கூடிய யார் மீதும் இந்த நேரத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்கள் நிலைமையையும் வேலைகளையும் குடும்பத்தினரிடம் கூறி ஆலோசனை பெற்று அதன்படி செயல்படுவதால் உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்கள் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல் போகும். இன்றைய பௌர்ணமி முழுவதும் ஆத்மகாரகன் சூரியனோ அப்புறம் பிற்பகுதியில் புதனும் சாதகமாக சஞ்சரிப்பதால் நினைத்ததை உங்களால் நடத்தி கொள்ள முடியும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு தேடி வரும். பெண்கள் குடும்பத்தினர் ஆலோசனை ஏற்பது நன்மையாகும். விவசாயிகள் காலநிலை அறிந்து செயல்படுவது அவசியம். மாணவர்களுக்கு பௌர்ணமி பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ஸோ அதுக்கேற்ப செயல்படணும். ஸோ இந்த மாதிரி தான் கும்ப ராசிக்காரங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன். ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த பௌர்ணமியில் என்ன பலன் இன்றிலிருந்து பெறுவீங்க அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு குறிப்பிட்டேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். இது தங்கம் சேரணும்னு நினைக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்க இந்த பௌர்ணமி பரிகாரத்தை தெரிஞ்சு பண்ணுங்க. முழு நிலவாக திகழக்கூடிய இன்றைய நாள் பௌர்ணமி. இன்றைய பௌர்ணமி நாளில் சந்திரன் ஆதிக்கம் என்பது அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரமும் உங்களுக்கு பல மடங்கு பலனை தரும். அதனால் இன்றைய தினம் பல ஆலயங்களில் விசேஷமான வழிபாடுகள் மேற்கொள்ளப்படும். அந்த வகையில் இன்றைக்கி பௌர்ணமி தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் தங்கத்தை அதிக அளவில் உங்கள் வீட்டில் சேர வைக்கும். ஸோ அப்படி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு பண்ணுங்கள். இந்த பரிகாரத்தை பௌர்ணமி தினமான இன்னைக்கு இரவு தான் செய்ய வேண்டும். ஒரு கண்ணாடி கிண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதில் வீட்டில் இருக்கக்கூடிய தங்க காசுகள் ஏதாவது ஒன்று போட்டு விடுங்க. பிறகு அந்த கிண்ணத்தை நிலவின் வெளிச்சப்படும்படி வைக்க வேண்டும். தங்கம் என்பது குருவின் அம்சமாக கருதப்படுது. இன்னைக்கு பௌர்ணமி நிலவின் வெளிச்சம் அதில் படும்பொழுது சந்திர குரு யோகம் என்பது ஏற்படும். இப்படி சந்திர குரு யோகம் ஏற்பட்டால் உங்கள் வீட்டில் தங்க நகை சேர்வதற்குரிய வாய்ப்புகள் ஈஸியாக உண்டாகும். இவ்வாறு இன்னைக்கு இரவு முழுவதும் இந்த கிண்ணத்தை நிலவு ஒளியில் வைத்துவிட்டு மறுநாள் காலையில் அந்த நாணயத்தை எடுத்து எப்போது வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க. அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை வீட்டின் ஒவ்வொரு மூலையிலையும் தெளித்து விடுங்க. மிகவும் எளிமையான இந்த பௌர்ணமி பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு உங்கள் ராசிக்காரங்க செய்தீங்கன்னா சந்திரகுரு யோகம் ஏற்பட்டு அதிக அளவில் தங்க நகை சேர ஆரம்பிக்கும். அதனால் கும்ப ராசிக்காரங்க இன்றைக்கு இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் இன்றைக்கி செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் செய்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.